ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் டோக்கன் மத்தியானம் 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி மறுநாள் தரிசனத்துக்கு உண்டானது கொடுக்குறாங்க. 1.25 மணி நேரத்தில் தீந்துருது. நேற்று காலையில் எனக்கு தெரிஞ்சவங்க விஷ்ணு நிவாஸில் டோக்கன் வாங்கினாங்க. 10:30 மணி போல் க்யூவில் ஜாயின் பண்ணி 1:58க்கு டோக்கன் வாங்கினாங்க. இன்றைக்கி நைட்டு 8 மணி ஸ்லாட் டோக்கன். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 24 மணி நேரம் ஆகும்னு டிடிடியில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டோக்கன் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி வாங்குகிற பிளான் இருந்தீங்கன்னா காலையில் 10 to 10:30 இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணால் டோக்கன் கிடைச்சிரும். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸிலும், திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குற திவ்ய தர்ஷன் டோக்கன் ஸ்ரீவாரம் 8 வழியாக நடந்து போகிறது. மறுநாள் காலையிலேருந்து அனுமதிப்பாங்க. போகும்போது 1200 படிக்கிட்டு அந்த டோக்கனை காமிச்சு அவசியம் ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனை வாங்கிட்டோம 2 நடைபாதைகளில் எதில் வேணாலும் நடந்தும் போகலாம், காட்ஜி பஸ்லேயும் போகலாம். அலிப்பிரி காளி கோபுரத்துக்கிட்ட எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. 2 டோக்கனுக்குமே ATGH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஒரே மாதிரி தான் தரிசனம் இருக்கும். 4லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 24 மணி நேரம் ஆகும்னு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். சென்னையிலேருந்து போகிற ட்ரெயின்லாம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் புக் பண்ணியிருக்கிற ட்ரெயின் கரெக்டாக போகுதா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. டெய்லி காலையில் 8 மணி போல் ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 300 ரிலீஸ் பண்ணுறாங்க. டெய்லி காலையில் 9 மணி போல் இன்ஸ்டண்ட்டாக டொனேஷன் அண்ட் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிற ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இனி அட்வான்ஸாக பே பண்ணி ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுற ப்ராசஸ் கிடையாது. நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் அதில் பே பண்ணாதீங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்களும் கஸ்டமர் கேரில் கேட்டுக்கோங்க. அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணுறாங்களா 3 மாதத்துக்கு முன்னாடி, அது கூட டொனேஷன் அண்ட் தர்ஷன் அமௌண்ட்டு அக்காமடேஷன்லாம் இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். காலையில் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுற ஆல்ரெடி டோனாஸுக்கு உண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மத்தியானம் 1 மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. புக் பண்ணிக்கிட்டு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட ரிப்போர்ட்டிங் டைம் ஒரே டைம் தான், சாயந்தரம் 4 மணி. திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயிலில் தெப்ப விழாவோட 2ஆம் நாள் இன்றைக்கி சுந்தரராஜ பெருமாள் தெப்ப உலா வருவார். அடுத்த 3 நாட்களுக்கு தாயார் வருவாங்க. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் இன்னையிலேருந்து ஜேஷ்ட அபிஷேகம். சாயந்தரம் மாட வீதியில் இருந்தோம்னா சகசர தீபாலங்கார சேவாக்கு அப்புறம் அண்ட் சகசர தீபாலங்கார சேவாலையுமே வைர கவசத்தில் பெருமாளை தரிசனம் செய்யலாம். இந்த வஜ்ர கவசம் இன்றைக்கி ஒரு நாள் தான் சாத்துவாங்க வருஷத்தில். ஆஃப்லைன் ரூம்ஸ் திருமலா CRO ரூம் புக்கிங் ஆஃபீஸில் டெய்லி கொடுக்குறாங்க. காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ரூம் இருந்தால் மத்தியானம் கூட இருக்கும். அகெயின் கவுண்டர் ஒரு 3 மணி போல் ஓப்பன் பண்ணி சாயந்தரம் போய் செக் பண்ணி பாருங்கள், இருந்தால் கொடுப்பாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் டோக்கன் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் உங்கள் ஆதாரோட க்யூவில் நின்று வாங்கிக்கணும். சாவி கொடுக்குறப்ப அவசியம் செக் பண்ணுவாங்க நம்ம 2 பேர் இருக்கோமாட்டு. ஆன்லைன் பேமெண்ட் தான் இருக்கும். கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் அதே ப்ரொசீஜர் தான். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 62,925 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.77 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 36,297 பேர். அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.40 கோடி ரூபாய். 4 லட்சம் பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் எண்ணிக்கை 4.23 லட்சம் லட்டுக்கள். இன்னைக்கு காலையில் காரில் தரிசனத்துக்கு போனவங்க சொன்னாங்க அலிப்பிரி டோலில் காலையிலே க்ரௌடு இருக்குது அப்படின்னு. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் 24 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கெல்லாம் 3 கவுண்டரில் ஏதாச்சும் ஒரு இதில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். SSB லைஃப் ஸ்டைல், SSB திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.